ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா ஒரு 6.2 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிம்முக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் டீட்டெயில் ப்ளஸ் இதனோட ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க 2 மைக் போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபை ட்ரிபிள் நம்மளுக்கு கம்மி பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாடல் தான். இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க, அது மாதிரி போட்டு கொடுக்குறோம். ஏன்னா எல்லோரும் இதே மாடல் கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதனால் நான் மாடல் இது சேஞ்ச் பண்ணல. அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறோம் அது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்டர், மேக்ஸினோட செலக்டர் சுவிட்ச் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா MP5 வீடியோ போர்டு போட்டிருக்கேன். அவங்க வந்து வீடியோ போர்டு கேட்டிருந்தாங்க, அதனால் வீடியோ போர்டு போட்டிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் மாடல் தான். இதில் என்ன யூஸ் பண்ணிக்கணும் அதே தான் அதுலேயும் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 2 சப்பு போடுற மாதிரியும் 2 சென்டர் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். எல்லாமே டிரான்சிஸ்டர் பேஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆம்பியரில் வர மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே இதை தான் வேலை செய்யும். இந்த மைக்குக்கு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருப்பேன். அதாவது ஆக்ஸ் 2ல் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி வேலை செய்யும். ஆக்ஸ் 1ல் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2.1 வேலை செய்யும். அதுக்கப்புறம் 6 சேனல், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து ட்ரிபிளுக்கு வந்து ஐஃபை எக்ஸ்ட்ரா கொடுத்தனால நம்மளுக்கு வந்து பழைய பாட்டுக்கு வந்து ட்ரிபிள் கொஞ்சம் இன்க்ரீஸாக வேணும்னா நம்ம அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஜிம்முக்காக ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இதனோட ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 பக்கம் வரும். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வீடியோவில் சொல்லணும்னு கேட்குறீங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் பற்றி பேசிக்கலாம். இந்த ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம மேக்ஸினில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 15 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நான் கெப்பாசிட்டி வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்ட்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். அதனால் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வோல்ட்டு பார்த்திங்கன்னா 400 வோல்ட்டில் வந்து இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் 1202க்கு தனியாக ஒரு இது நீட்டாக ஒயரிங் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா வீடியோ போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒயரில் வந்திருக்கு இந்த வீடியோ போர்டு, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் USB ஃபில்ட்ரு போர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போர்டுக்கு ஒன்றுக்காகும். ப்ளஸ் வந்து சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த போர்டில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சென்டரை வந்து கெயின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். மேக்ஸின் செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸினோட 3 ஸ்டீரியோ போர்டு, 2 சென்டரு, 2 சரௌண்டு, 2 லெஃப்ட் ரைட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸினோட சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸினோட ஸ்பீக்கர் பொடிஷன் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பேக் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா 2.1 வேலை செய்யாமல் இந்த 2 பின்னு பார்த்திங்கன்னா 2.1 வேலை செய்கிற மாதிரியும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடாஜிக்கில் வேலை செய்கிற மாதிரியும், இது 2 பின்னு வந்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்டுக்காகும். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 அவுட்டுக்காகவும் கொடுத்துருக்கேன். 2 சப்புனானா தனியாக ஒரு கட் பண்ணி பனானா சாக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன். மற்றபடி எல்லாம் இதுதான். இல்லை இது வந்து லெஃப்ட் ரைட்டு, கீழே சரௌண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சென்டர் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். சேம் அதே தான் கீழே இருக்கிற ஆம்பிளையும் அதே மாடல் தான் இருக்கும். சேம் என்ன மாடலில் இது எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸினோட சுவிட்சிங் போர்டு வந்து 5 வோல்ட்டுக்கு வரும். நம்ம நார்மலாக MP3 போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே கொடுத்துக்கலாம். இதுவே வந்து வீடியோ போர்டு போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளை ஆம்பியர் பத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 6 வோல்ட் ரிலே போட்டு அதுக்கு தனியாக ஒரு பக் கன்வெர்ட்டர் 5 வோல்ட்டு போட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ரிலே எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 6 சேனலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரிலே ஒன்று போட்டிருக்கேன். 6 சேனலில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நான் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் வந்து இந்த மைக்குக்காக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஆம்பிளிஃபையரில் வீடியோ போர்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வீடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பாட்டுக்காக ஒரு பென்ட்ரைவும் படம் பார்க்குற போது ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ இருக்காது. காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பாட்டும் படமும் ஒரே பென்ட்ரைவ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து லோடிங் வந்து டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 பென்ட்ரைவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். படத்துக்கு தனியாக ஒரு பென்ட்ரைவும் அப்புறம் வந்து நீங்கள் MP3க்கு தனியாக ஒரு பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபார்மேட் எடுத்துட்டிங்கன்னா அதாவது என்ன ஃபார்மேட்டெல்லாம் சப்போர்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 1080 சப்போர்ட் ஆகுது ஒவ்வொரு இதில். அதாவது என்ன
மூவிஸ் பொறுத்து ஒவ்வொரு மூவி பொறுத்து அது வந்து இதாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 720 சப்போர்ட் ஆகுது. அது வந்து ஃபார்மெட்டை பொறுத்து தான் அது வந்து எடுத்துக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு டிவிலையும் கனெக்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக நம்ம MP3 சாங்ஸும் கேட்டுக்கலாம், ப்ளஸ் MP5யும் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் டிவியை வச்சு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் வந்து வால்யூம் வைக்கலை. இது பாருங்கள், டிவியில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபால்கான் டிவி. இது வந்து ஒரு 4K டிவி. அதில் பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும்போது சாங்ஸு நம்ம எது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபை அடிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ட்ரிபிள் இன்க்ரீஸாகவே கிடைக்கும். நம்ம என்ன கிளாரிட்டியில் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவியில் வந்து மாறிடும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு 2 GB இருக்குது, சப்போர்ட் ஆகுது. நிறையா படம்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு சில சப்போர்ட் ஆகுது, ஒரு சில சப்போர்ட் ஆகலை. ஏன்னா எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது. இது என்ன ஃபார்மெட்டில் சப்போர்ட் ஆகும் நம்ம அதாவது இந்த MP5 போர்டில் என்ன ஃபார்மெட்டுக்கு சப்போர்ட் ஆகும்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி அது சப்போர்ட் ஆனால் நம்ம பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பாட்டு கேட்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 2 சப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா 2 சோனி போட்டுக்கலாம். சரி, சோனி போடுறதோட நீங்கள் JBL போட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். சோனி நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் JBL கேபிட்டல் போடும்போது நல்லா இருக்கலாம். லெஃப்ட் ரைட் சரௌண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடல் தான் ரிமோட் வரும். இந்த ரிமோட்டு நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும், வேறு ரிமோட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் சேஞ்சஸ் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு ப்ளே ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் தெரியும். இது பார்த்திங்கன்னா FM காட்டும். இது வந்து ஆக்ஸ் 1, அதாவது ஆக்ஸ் வந்து நம்ம இன்புட் கொடுக்கலாம். அதாவது ஆக்ஸ்னால் நம்ம USBலேருந்து வர ஆக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்பியே தான் நான் விட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத். நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கனெக்ட் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா மூவி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தணும் அப்படின்னா அடுத்தது என்ன மூவி வருமோ அடுத்தது மாறிக்கும். அதாவது இது வந்து ஒரு நார்மலாக ஒரு 32 இன்ச்சு டிவி போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வந்து பிக்சல் குவாலிட்டி அதிகமான டிவி, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளார் இருக்கிற மாதிரி தான் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா பக்கமாக இருந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. இதில் வந்து நம்ம அவுட்புட் எடுத்து 5.1 கூட இன்புட் எடுத்து ரெஸ்ட் பாக்ஸ் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகும். நம்மளுக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், சாங்ஸும் வீடியோஸும் நம்ம ஒரே இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேங் ஆயிரும். ஏன்னா ரொம்ப லோடுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் சாங்ஸ் தனியாக ஒரு பென்ட்ரைவ்லையும் வீடியோஸ் தனியாக ஒரு பென்ட்ரைவையும் நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போர்டெலாம் யூஸ் பண்ணி, இவங்க கேட்டதுனால பார்த்திங்கன்னா நான் வீடியோ போர்டு போட்டிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ போர்டு வச்சு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணால் சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இது 5.2 இருக்குது, 5.1னா கூட ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால் விட்டு விட்டு ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சில்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூட்டரில் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, நம்ம டியூட்டரும் போடணும், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்ட்லேயும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அப்படி ஆல்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இந்த ஆல்ட்ரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், ஒவ்வொரு டியூட்டருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அதை வந்து நம்ம கேட்கும் போது தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும், அது எப்படி அடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன ஐசி போட்டுன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணி போடுவேன், எல்லா டைமும் ஒரே மாதிரி போட மாட்டேன். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.